தற்போதைய செய்தி ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேல்முறையீட்டு வழக்கில் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது. சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மாறன் சகோதரர்களை ஏற்கனவே வழக்கில் இருந்து விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த நோட்டீஸை கலாநிதி மாறனுக்கு அளித்திருக்கிறது. தற்போதைய செய்தி கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் இருவருக்கும் டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் மேல்முறையீட்டு வழக்கில் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஏற்கனவே சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மாறன் சகோதரர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு மேல்முறையீட்டு வழக்கில் மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் விவரங்களை சொல்லுங்க. சிபிஐ நீதிமன்றத்திலே ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. 2G வழக்கை விசாரித்த அதே சிபிஐ நீதிமன்றம் தான் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கையும் விசாரித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வழக்கிலே மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படும் மேக்சிஸ் நிறுவனத்தை சேர்ந்த அனந்த கிருஷ்ணன் மற்றும் அந்த நிறுவனத்தின் மூத்த அதிகாரியான ரால்ஃப் மார்ஷல் ஆகியோர் தொடர்ந்து இந்த நீதிமன்றத்திலே ஆஜராகவில்லை. பல்வேறு முறை சம்மன்கள் அனுப்பப்பட்டும் சம்மன்களை அவர்களிடம் கூட கொடுக்க முடியவில்லை. இதற்கு காரணம் அவர்கள் மலேசியாவில் இருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே பல்வேறு விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாமல் சிபிஐயும் அமலாக்கத்துறையும் சோதனைகளை சந்தித்து வந்தன. ஆகவே இந்த வழக்கிலிருந்து இறுதியாக சிபிஐ நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். மாறன் சகோதரர்கள் உட்பட அனைவருக்குமே இந்த நீதிமன்றத்திலிருந்து டிஸ்சார்ஜ் என்று சொல்லப்படும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்படும் உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இரண்டுமே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கின்றன. அந்த மேல்முறையீட்டு மனுவின் விசாரணை இனி விரைவிலேயே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி மாறன் சகோதரர்களுக்கு நோட்டீஸ் அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நோட்டீஸ் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் 4 வாரங்களுக்குள் அந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த வழக்கின் விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். அடுத்த கட்டமாக சிபிஐ தாக்கல் செய்திருக்கும் வழக்கிலும் இதே போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இரண்டுமே சிபிஐ நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டது சரியல்ல, ஆகவே அனைத்து ஆதாரங்களையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையிலே இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும். மலேசியாவை சேர்ந்த 2 பேர் இந்த வழக்கிலே ஆஜராகாமல் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை தனிப்பட்ட முறையிலே அப்ஸ்காண்டர்ஸ் என்று அறிவிக்க வேண்டும் என்றும் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் அவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வர அவர்களுக்கு சம்மன் அனுப்ப தொடர்ந்து முயற்சிகள் செய்ய வேண்டும் என சிபிஐ நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த விவரத்தையும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்து வழக்கை நடத்த வேண்டும் என சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. கணபதி, ஏற்கனவே மாறன் சகோதரர்களை சிபிஐ நீதிமன்றம் விடுவித்த நிலையில இந்த மேல்முறையீடு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மேல்முறையீடு சிபிஐ அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதிவு செஞ்சாங்க? மேக்சிஸ் உரிமையாளரான அனந்த கிருஷ்ணன் மற்றும் மேக்சிஸ் நிறுவனத்தின் அந்நாள் மூத்த அதிகாரியான ரால்ஃப் மார்ஷல் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. அதை தவிர மலேசியாவிலிருந்து சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை கேட்டிருந்த தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்தாலும் பல்வேறு சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், இந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக குற்றம் நடந்திருக்கிறது என்பது தெளிவாக இருக்கிறது. ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயின் வாதமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள்.